இல்ல அது முன்னுக்கு இருந்தது. இப்ப இந்த உள்ளாட்சியில அந்த பிரச்சனை இல்ல தானே. தேர்தலே முடிஞ்சிட்டுது. நிலைப்பாடு மக்கள் தீர்மானிச்சுட்டார்கள். இப்ப நிலை எங்களுடையதா இருக்குது. இப்ப அந்த நிலைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொண்டு நாங்களும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு போக வேணும். இப்ப நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கூட வந்ததுக்காக பெருசு நாங்கள்லாம் பெருசு என்று பெருமை பேசிக் கொண்டிருக்க முடியாது. அதுக்காக மக்களை அவர்களை அணைத்து தான் செல்ல வேண்டியது. இந்த முறைமையும் கூட தேசிய தன்மையினுடைய தேவையும் கூட. அவை நாங்கள் இணைந்து போக வேண்டியதுன்றது ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டதில்லை நான் நினைக்கிறேன். அதால தான் நாங்கள் கீழே இறங்கி நாங்கள் உங்களோட வாரம் நீங்கள் எங்களை ஆதரவு தாருங்கள் என்று கேட்கறதுக்கு அதாவது ஆதரவு இல்லாமல் ஒரு தெரிவு நடைபெற முடியாதுன்றதும் யதார்த்தம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை அவர்களும் புரிஞ்சு கொண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சபையில் கேட்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. நம் விரும்பிலையோ விரும்பாமலோ தலைமைத்துவம் விரும்பினாலும் அந்த பிரதித்துவத்தோடையும் பிரச்சனை இருக்குது. அது யதார்த்தம். அப்போ அந்த நிலையை நாங்கள் எல்லோரும் புரிஞ்சு கொண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு இப்போ நான் செய்விச்சலாம் லோகேஸ்வரன் அண்டு முல்லைத்தீவில் ஏனைய கட்சிகளை ஒட்டுக்குழுக்கள் பேசினான். அன்றைக்கு அவர்கள் எங்களோட பேச வந்த அண்டே நான் உடனடியாக அவருக்கு முன்னாலேயே அவருக்கு தொலைபேசி எடுத்து லோகேஷ் அப்படி பேசியிருக்கேன். அது தவறான விஷயம் அன்று சொல்ல அவர் உடனே மன்னிப்பு கேட்டுவிட்டார். அதுக்கு பிறகு இப்போ அவரை தெரிவு செய்திருக்கிறாரு. இன்றைக்கு நான் சொன்னால் நீ ஊடகத்தை கூப்பிட்டு ஊடகத்தை போய் மன்னிப்பு கேள். பிழையண்டா பிழை. இப்போ அவர் இன்றைக்கு பகிரங்கமாக தான் செய்த தவறு தெரிவிச்சிருக்காரு. வருத்தம் தெரிவிச்சிருக்காரு எல்லா கட்சிகளுக்கும். தான் செய்த ஒட்டுக்குழுன்னு சொன்ன தவறு